ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இதோட ஷார்ட்ஸ் வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். காஸ்கோ போன அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். காஸ்கோ பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு தடவை காஸ்கோ போகும்போது தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இந்த ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்து வைக்கிறது எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. காஸ்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரில் வாங்குறது தான் பெஸ்ட்டு டீலாக இருக்கும். அப்படி சப்போஸ் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொருள் பார்க்கும்போது அது ஆன்லைன் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி பொருள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா லாபம் இருக்கும். இந்த ஷூஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வாங்கினது, அப்புறம் வந்துட்டு ஏப்ரல் மந்த் கொஞ்சம் வாங்கினது. ஒரே ஒரு ஷூ மட்டும் வாங்கி 1 இயர் 3 மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சு. அதை வந்துட்டு நான் என்னோடய ஆர்டர் ஸ்டேட்மெண்ட்டில் தேடுறேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், மேபி 2024 இருக்கும், செக் பண்ணுங்கள் அப்படின்னாரு. போய் செக் பண்ணால் லாஸ்ட் இயர் ஏப்ரலில் வாங்கியிருக்கேன். ஸோ போயிட்டு அப்புறமா அதை எடுத்துக்கிட்டாங்க. அது ஆக்சுவலாக டேகோடு அப்படியே தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கு வாங்கின ஷூ வந்துட்டு. ஸோ இப்போல்லாம் அந்த கோல்டு பார் வந்துட்டு இங்கேயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. நிறைய பேர் இந்த பாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இது வாங்கிட்டு இது வந்து ஆக்சுவலாக ரா கோல்டு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான். அதை ரிட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இப்போ கேட்டேன், 1.5 இயர் கிட்டத்தட்ட ஆக போதே, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கடையுமே பார்த்திங்க அப்படின்னா இது ரெகுலராக வர காஸ்கோ இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு கலிஃபோர்னியாவில் இருந்த வரைக்கும் வீட்டு பக்கத்துலேயே காஸ்கோ, ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பக்கத்தில் காஸ்கோ வந்துட்டு. ஸோ வீக்லி ஒன்ஸ் அம்மா வீடு மாதிரி எப்போல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் வந்து காஸ்கோ போயிட்டு வந்துடுவோம். அப்போல்லாம் பில்லு பார்த்திங்க அப்படின்னா ஒரு $40 அவ்வளோதான் வரும், சும்மா வாரம் வாரம் போகிறதுனால. தேவையான பால், பழம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவேன். பட் எப்போ போனாலும் சரி இந்த கிச்சன் ஐட்டம் வந்து பார்க்காம வரமாட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் இல்லையா? எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில் தான் அவ்வளோ பிரியும். போனேன்னா வாட்டர் பாட்டில் எடுத்து பார்த்துருவேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸு இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய பாக்ஸஸ் வந்துட்டு இங்கே வாங்கினது தான். இங்கே போட்டிருக்கிற கிச்சன் செட்டில் ரொம்ப நாளாக ஒன்று வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அது இன்னும் வாங்கவே இல்லை. நான் வாங்கலான்னு சொல்லி நான் யோசித்து வாங்க போகிற அன்றைக்கி அந்த பொருள் அங்கே இருக்காது. அது வந்து காலியாக ஆகிடும். அந்த மாதிரிலாம் நிறைய தடவை ஆயிருக்கு. வாட்டர் பாட்டில் தாங்க எப்போ போனாலும் சரி ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துருவேன். இப்போ நான் பார்த்துட்ருக்க இந்த இது பார்த்திங்கன்னா கேண்டிலு, நம்ம கேண்டில் வீட்டில் ஏற்றி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதுதான். இது 4 இருந்துச்சு. எனக்கு இதோட வாசனைலாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அந்த 3rd இருக்குது இப்போ வைக்கிறேன் இல்லையா, அதோட வாசனை வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்மெல்லும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சோப்புலாம் போட்டு குளிப்போம்ல, இந்த ஊரில் வந்துட்டு லக்ஸு அந்த மாதிரி வாசனை இருந்துச்சு. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய பக்கெட்டில் எவன்டா ஊதுபத்தியை ஏற்றி வைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி. இவ்வளோ பெரிய பக்கெட் ஃபுல்லாக கேண்டில் கொடுத்தீங்கன்னா எப்படிடா ஏற்றி வைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது ஸ்மெல் வந்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஷூஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் எதையும் வாங்கலை. ட்ரெஸ்ஸு நான் எதுவுமே வாங்கலை. ஆனால் அன்றைக்கி பில்லு மட்டும் ஏன் அவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கும் தெரியலை. பில்லு வந்துட்டு கிட்டத்தட்ட 322 வந்துச்சு. இந்த ஒரே ஒரு லெகின் மட்டும் எனக்கு எடுத்தேன், இந்த ஷார்ட் லெகின்னு. அப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு 2 ட்ரெஸ்ஸுன்னு எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 தான். நான் வந்துட்டு எப்போயுமே காஸ்கோ போனால் நிறைய வாங்குவேன். அதை மனசில் வச்சு சொன்னேன், நிறைய வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமாக ட்ரெஸ்ஸுன்னு எடுத்தது இந்த 3 தான். பசங்களுக்கு 2 பேண்ட்டு, அந்த ஒரு டாப்பு. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு குட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதா எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டோம். நான் தட்டி பார்ப்பேன், உள்ளே அது ஒரே மாதிரி சவுண்டு 4 பக்கமும் வந்துச்சுன்னா எடுத்துருவேன். இந்த தடவை தான் இது மாதிரி பார்த்து எடுத்தது. பட் அது வந்துட்டு ஃப்ளாப்புங்க. கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இல்லை. நம்ம எப்பயும் போல் 4 பக்கம் தட்டி பார்த்துட்டு ஒரே மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா எடுக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த குட்டியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை எங்களுக்கு. இல்லை, நாங்கள் இன்னும் குட்டியாக பார்த்து எடுக்கணுமா என்னன்னு தெரில. நாங்கள் பார்த்தது ஒரு 4 காய், அதில் வந்து 1 எடுத்துகிட்டு வந்தோம். பட் அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இல்லை. அப்புறம் இன்றைக்கி நான் போட்டிருக்க டாப் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எஸ்ங்க, அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்துட்டு நல்ல ஒரு ப்யூர் காட்டன் இது. அது வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. இந்தியாவில் 3 இயர்ஸ் முன்னாடி பெரம்பலூரில் இருக்கிற ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. அது வந்துட்டு அந்த கடையில் வந்துட்டு எக்ஸல் தான் ஹையஸ்ட் சைஸே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருந்ததில் இதை எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு தெரியும் இது துவைச்சா சுருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போடும்போதெல்லாம் வயிறுக்கிட்ட வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும். என்னால் போடவே முடியாது. அதனால் வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன்.
எடுத்துகிட்டு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் எடுத்து போட்டு பார்ப்பேன், அப்படியே இருக்கும். அதனால் வச்சுருவேன். இந்த தடவை நேற்று எடுத்து போட்டேன் நான். புதுசாக நேற்று தான் போட்டேன். அதாவது அந்த காஸ்கோ போன அன்றைக்கி தான் போட்டேன். போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. கையெல்லாம் லூஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. வாவ்! சூப்பர், நம்ம நிஜமாவே இளைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டேன். கண்டிப்பாக நான் இளைச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. நான் நினச்ச வெயிட்டை என்னால் அச்சீவ் பண்ண முடியல. பட் ஓகே, நான் திரும்பி ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்றது மட்டும் தான் என் மைண்டுக்கு சொல்லிக்கிட்டேன். பரோட்டா வந்துட்டு அன்றைக்கி அங்கே இருந்துச்சு. அதை பார்த்தேன். என்னடா ஒர்க் அவுட் பண்ணணும், நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பரோட்டா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஊர் பொருளையோ நம்ம ஊர் ஃபுட்டையோ காஸ்கோவில் பார்க்கும்போது அது வந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அதுவும் தனியாக காஸ்கோ போகும்போதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட மெனக்கட்டு ஒன்றுத்தையும் கூப்பிட்டு காட்டுவேன். இது பார்த்திங்களா இங்கே இருக்குது, அது பார்த்திங்களா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன் அப்படின்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்க கூட போயிட்டு இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இதை வாங்கலாம், அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் மோஸ்ட்லி ஃபுட் ஐட்டம் தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கினோம். அதுக்கே வந்துட்டு 322 பில்லு. இத்தனைக்கும் நான் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலை. லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா இன்னும் பெருசாக இருக்கும் போல் பட்ஜெட் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் வந்துட்டு 3 ஃபேமிலிக்கு அன்றைக்கி வந்துட்டு திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் 2 கார்ட் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக பார்த்து எல்லாத்தையும் எடுத்து பில்லு போட்டுட்ருந்தோம். பேப்பர் பிளேட்டு இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தது. அன்னைக்கு அங்கே என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ பைனாப்பிள் ஜூஸ் தான். பைனாப்பிள் மேங்கோ ஜூஸு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஏரியாவில் இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, ஓப்பன் பண்ணால் தான் ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரிட்ஜிலே தான் இருந்துச்சு. அது நோ சுகருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்ச் டைமில் தான் போனோம்மா அங்கே. அதனால் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜூஸ் மட்டும் தான் குடித்தேன். ஒரு ஹாஃப் பாட்டில் நானே குடிச்சிருப்பேன். வயிறு கின்னுன்னு இருந்துச்சு. பசிக்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் எப்போயாவது போனால் கண்டிப்பாக அந்த ஜூஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அது. காஸ்கோ அப்படின்னாவே எனக்கு அங்கே போனேன்னா நான் பார்க்குறது வந்துட்டு ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அப்புறம் கிச்சன் திங்ஸ்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், அதுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டு டேஸ்ட்டு கொடுப்பாங்கல்ல, இதை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக வாங்க மாட்டேன். காரணம் என்னென்னா அங்கே வந்து டேஸ்ட்டு கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. பசி நேரத்தில் அது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம போயிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம்ல, அது வந்து வீட்டில் கன்றாவியாக இருக்கும். நமக்கு சாப்பிடவே முடியாது. நிறைய தடவை இதே மாதிரி வாங்கி வேஸ்ட் ஆகிருக்கிறதுனால நான் வந்துட்டு அந்த மாதிரி வாங்குறதே விட்டுட்டேன். நான் நோ சுகர் சொன்னேன் இல்லையா, இன்க்ரீடியண்ட்டில் அது அப்படி இன்க்ரீடியண்ட்டில் எதுவுமே இல்லை. ஒன்லி பைனாப்பிளும் மேங்கோ மட்டும்தான் போட்டிருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ஜூஸு. ஆனால் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லதான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது, அவ்வளோதான். எப்போயாவதுனா குடிச்சிக்கலாம். ரெகுலராக குடிக்கிறதுக்கு ஜூஸ் வந்து சரிப்பட்டு வராது. இப்போ வாட்டர் மெலன்லாம் வாங்கினோன்னா ஹாஃப் பழம் கட் பண்ணி சாப்பிடுவோம், ஹாஃப் பழம் ஜூஸ் போடுவோம். ஃபுல்லாகவும் கட் பண்ணி சாப்பிட முடியாது, ஃபுல்லாகவும் ஜூஸும் போட முடியாது அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு ஜூஸ் வந்துட்டு நோ சுகர் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போலாம் சுகர் சாப்பிடணும் போல இருக்கும் அப்போ ஜூஸ் குடிச்சிக்கலாம். டக்குன்னு நமக்கு ஒரு ஜூஸ் குடிச்ச சந்தோஷம் இருக்கும். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருந்தீங்க, சுகர் வந்துட்டு கோகோனட் வாட்டரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கிரிக்லாண்டோட பிராண்ட் கோகோனட் வாட்டரில் நோ சுகர் தான். ஆனால் வந்துட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டில் எல்லாமே வந்துட்டு சுகர் வந்துட்டு ஆடட் சுகர் இருந்துச்சு. இன்க்ரீடியண்ட்டில் ஆடட் சுகர் இல்லை, அதுக்கு பதிலாக வேறு இன்க்ரீடியண்ட் இருக்குது அப்படின்னாலும் வேறு ஃபார்மில் கூட சுகர் வந்துட்டு சேர்ப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீடியண்ட்டில் அதோட ரியல் திங்ஸ் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேஃபு. இதில் வந்துட்டு நோ சுகர் இருந்துச்சு, நோ சுகர் தான் போட்டிருந்துச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு சின்ன பாட்டில் வாங்குறதா பெரிய பாட்டில் வாங்குறதான்னு ஒரு டவுட்டு. பெரிய பாட்டில் வாங்குறதுல தான் நமக்கு கொஞ்சம் லாபம். ஆனால் பெரிய பாட்டிலில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு குடிச்சிடணும், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும். அது கூட ஒரு 1 டேயில் நீங்கள் வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா 4 பேரும் குடிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பாட்டில் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் பெருசு தான் அன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே குடிப்போம் அப்படின்றதுனால. இதில் வந்துட்டு நான் எப்படி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக குடிக்கலாம்னு யோசிப்பேன்னா, இதில் கொஞ்சம் வெந்தயத்தை வந்து நைட்டே பாட்டிலில் திறந்து உள்ளே போட்டுருவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சு அதை குடிக்கும்போது வெந்தயமும் உள்ளே போன மாதிரி இருக்கும், கோகோனட் வாட்டரும் உள்ளே போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிடுவேன் பசங்களுக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் நிறைய காஸ்கோவில் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு 2 பேக் தான் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த காஸ்கோவில் அந்த மாதிரி இல்லை, எதுவும் லிமிட் அந்த மாதிரிலாம் எதுவும் போடல. பட் பேக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்ததுனால சேர்த்து 4 பேக் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அன்னைக்கு மெயினாக காஸ்கோ போனது அந்த ஷூவெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான். கிட்டத்தட்ட ரிட்டனே பார்த்தீங்க அப்படின்னா $180 இருந்துச்சு. ஸோ ஷூ, செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சம்டைம்ஸ் வந்து டேட்ஸ் இருக்குங்க, பேக்கெட் டேட்ஸு. சம்டைம்ஸ் வந்து இருக்காது. அன்னைக்கு இருந்ததுனால 2 பேக்கெட் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. ஸோ நட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரீஃபில் பண்ணிட்டு வந்தேன். இந்த கேண்ட் ஐட்டம், இந்த ஐட்டம் பக்கம்லாம் நான் வந்தால் கூட எதை வாங்குறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அதெல்லாம் நான் எடுத்ததே இல்லை.
நல்ல பசி வேறையா, கொஞ்சம் அப்புறமா சிப்ஸ் வாங்கினது இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நைட் டின்னர் தான் சொல்லிட்டு வந்தேன். பட் இடையில வந்துட்டு மெக்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ! முடியலடா அவங்க கூட அப்படின்ட்டு. பசங்கள பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்கோ போனோம் அப்படின்னா, அந்த கேம் விளையாடுற செக்ஷனில் போய் விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. என்னோட ஒரு ஃப்ரெண்டு இந்த ஊஞ்சல் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ காஸ்கோல வாங்குறது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாரி எனக்கு தெரியுது. அமேசான்லலாம் வந்துட்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க. ஆனா குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா தெரியல. ஆனா இங்க வந்துட்டு இது $500 போட்டிருந்தாங்க. 500க்கு அது ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா, சோஃபா வீட்டுக்கு வாங்குற சோஃபாலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3000, 4000 அந்த மாரி வாங்குறோம் இல்லையா? அப்போ இந்த ஊஞ்சல் வந்துட்டு 500க்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒர்த் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆல் வெதர்க்கும் சேஃப் அப்படின்ற மாரி தான் எனக்கு போட்டிருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஓகே அப்படின்ற மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. நீங்க ஏதாவது நல்ல பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஊஞ்சல் பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, கீழ எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொஞ்சம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி, எனக்கும் ஃப்யூச்சர்ல வாங்கணும்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். காஸ்கோ வந்துட்டு கம்பேர் டூ சாம்ஸை விட கொஞ்சம் வந்துட்டு ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் சில பொருள்லாம் வந்துட்டு நட்ஸ்லாம் வந்துட்டு மற்ற வால்நட்டு பாதாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்கோவில் கம்மியாக இருக்குது. பிஸ்தா வந்துட்டு எனக்கு சாம்ஸில் தான் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்க, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுது, இது அங்கே தான் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு தடவை வந்துட்டு நான் பன்னீர் வந்துட்டு ரொம்ப நாளாக காஸ்கோவில் தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, "இல்ல பன்னீர் வந்துட்டு சாம்ஸில் தான் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்க சாம்ஸில் ட்ரை பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் சாம்ஸில் தான் வந்துட்டு பன்னீர் வாங்கிட்டுருக்கேன். இப்போ ரேட்டு குறைச்சிட்டாங்க காஸ்கோல. ஆனாலுமே எனக்கு சாம்ஸில் தான் வந்துட்டு சொன்னதுனால சாம்ஸில் தான் வாங்க பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு சொன்னது வந்துட்டு, நீங்கள் ஏன் வீக்லி ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வீக்லி ஷாப்பிங் அப்படின்றது இந்தியன் ஸ்டோரில் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். இந்தியன் ஸ்டோரில் ரொம்ப வாங்க மாட்டேன். ஒரு 4, 5 காய் வாங்கிட்டு வருவேன். அதோட வச்சு அந்த வீக் வந்து ஓடிரும். ஏன்னா 2 நாள் 4 நாள் காய் அப்படின்னா ஒரு 3 நாள் வந்துட்டு பருப்பு வகைகள்லாம் இருக்கு இல்லையா? மொச்சக்கொட்டை, நம்மளோட இதெல்லாம் சுண்டல்லாம் அதை வச்சு ஏதாவது ஒரு குழம்போ அந்த மாதிரி கிரேவியோ சப்பாத்தியோ அது மாதிரி பண்ணிடுவேன். காய் வந்துட்டு 4 நாள் வந்துட்டு பொரியலும் இருக்கும், சாம்பார் காய் இல்லை குழம்புல போடுற காய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். ஸ்டில் இப்போ கூட வந்துட்டு அந்த ஜூஸு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பில் போட வரும்போது போயிட்டு இன்னொரு ஜூஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இவ்வளோ பெரிய காரா அப்படின்ற மாதிரி ஒரு கார் கிராஸ் பண்ணி போச்சுங்க. அதுதான் வீடியோ ஃபுல்லாக எடுக்க ட்ரை பண்ணேன், பட் முடியல. அதுக்கப்புறம் ஃபியூவல் போட்டுட்டு நான் மெக்டி போகலான்னு சொன்னாங்க இல்லையா பசங்க. ஸோ மெக்டி வந்துட்டு கிளம்பிட்டோம். அந்த மெக்டி வந்துட்டு நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். அந்த காஸ்கோ பக்கத்தில் இருக்க மெக்டி வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைங்க மெக்டியில். கேட்டு கேட்டு ஒன்று ஒன்று வாங்குறதா இருந்துச்சு. நல்ல க்ரௌடாக தான் இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, கூட்டம் வராத எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க மெக்டி மாதிரி இல்லை. ஆனால் வந்துட்டு அந்த மெக்டி வந்துட்டு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஒழுங்காக இல்லை. ஸோ எனிவே கொஞ்சம் பசி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு அதை வாங்கி கொடுத்தாச்சு. அந்த ஸ்நாக் ரேப் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஆகி போச்சு. அது மட்டும் சாப்பிட்டாவே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்குது வயிறு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கவன்குட்டிக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு, ப்ளே ஏரியா இருக்கிறதுன்ட்டு. ஏஜ் டிஃப்ரென்ஸுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சின்ன வயசு பையன் இப்போ விளையாடுறான், பெரிய வயசு பையன் ஃபோனை எடுத்து பார்த்துட்ருக்கான். இதுதான் ஏஜ் டிஃப்ரென்ஸுக்கான இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹாப்பி மீல் ஆர்டர் பண்ணிடுவாங்க எங்கே போனாலும் அதில் ஒரு டாய்க்காக. ஆனால் அதில் கொடுக்குறது எல்லாத்தையும் சாப்பிடுவானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ டெலிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் அவன் மெக்டி கூப்பிட்டானா போட்டு காட்டணும். ஸோ அதுதான் சொல்லி வச்சுருந்தேன். ஒன்றுமே வந்துட்டு உனக்கு மெக்டி கிடையாது, ஹாப்பி மீல் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றது எதையும் சாப்பிட்றது இல்லை, ஒன்லி அந்த டாயை வச்சுட்டு அதையே விளாண்டுட்டு மற்றதெல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட வச்சு கூட்டு வரதா இருக்குது. நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லா வீட்லேயும் இப்படியான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் சப்போர்ட் அவர் சேனலுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்.